ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோட ஆன்மீக பயணம் போகிறாரு. அப்போ கொஞ்சம் தூரம் போனதையும் அவர் கொஞ்சம் இளைப்பாற நினச்சி ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அப்போ ஒரு சீடரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சீடர் இல்லையா, அதனால் துறவியுடைய பேச்சு கேட்டுட்டு ஆற்றுக்கு போய் பார்க்கும்போது அங்கே தண்ணி பார்த்திங்கன்னா கலங்களாக இருக்குது. அப்போ உடனே துறவிகிட்ட போய், இந்த மாதிரி எனக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கல, தண்ணீர் கலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரின்னு துறவி என்ன சொல்கிறாரு, நீ மறுபடியும் போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே 2-3 தடவை போய் பார்க்குறாரு. ஆனால் சுத்தமான தண்ணீரே கிடைக்கல, கலங்களாகவே இருக்குது. சரின்னு துறவி சீடர்கிட்ட நீ ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு போய் பாரு அப்படிங்கிறார். அதே மாதிரி சீடரும் துறவி சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு போய் பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மண் ஃபுல்லாகவே கீழே போய் இதாயிருச்சு, மேலே சுத்தமான தண்ணீர் மட்டும் இருக்குது. அப்போ துறவியிட போய் சந்தோஷமாக, துறவி எனக்கு சுத்தமான தண்ணீர் கிடச்சிருச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போது இந்த கதை மூலமாக நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு துறவி சீடர்கிட்ட கேட்குறாரு. அதாவது நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் வரை நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். அதே நான் பொறுமையாக இருந்ததுனால தான் எனக்கு சுத்தமான தண்ணீர் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ துறவி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நீ பொறுமையாக இருந்ததுனால தான் உனக்கு சுத்தமான தண்ணி கிடச்சிது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்க்காம நம்மனாலேயோ மற்றவங்கனாலேயோ சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் பொறுமையோடும் தொலைநோக்கு பார்வையும் இருந்தால் நம்ம பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். எப்படி சுத்தமான தண்ணீர் கிடைச்சதோ அதே மாதிரி உன் பிரச்சனைக்கும் தெளிவான முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த கதை மூலயமா நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சீடர் துறவியோடைய பேச்சை கேட்குறார். அதே மாதிரி அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சார். பொறுமை, கூர்நோக்கு பார்வை இதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் நினச்சது கிடைச்சது. இதே மாதிரி நாமளும் நமக்கு ஒருத்தங்க சொல்கிறத நம்ம அவங்களுடைய அறிவுரையை கேட்டு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும், பொறுமை காக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.